நமோ நாராயணாய. ஆன்மீக அன்பர்களுக்கும் இனிய செல்ல குழந்தைகளுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருள் கிடைக்கத்தக்கதாக இன்று பகவானின் திருவிழாப்படி ஒவ்வொரு மாதத்தில் வருகின்ற ஏகாதசிகளின் பெயர்களையும் அதன் பலன்களையும் என்னால் அறிந்த வரையில் கூற முயற்சித்து உள்ளேன். என் நாவில் இறைவன் அருள் நின்று கருத்துக்களை நற்கருத்துக்களாக வழங்க வேண்டுகிறேன். முதலில் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்து தேய்பிறையில் வருவது பாப மோகினி ஏகாதசி என்றும் வளர்பிறையில் காமதா ஏகாதசி என்றும் பெயர் கொண்டு இவ்விரு தினங்களில் விரதம் இருந்தால் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் என்பதாம். அடுத்து வரக்கூடிய வைகாசி மாதத்து தேய்பிறை ஏகாதசி வருதித் ஏகாதசி என்றும் வளர்பிறையில் மோகினி ஏகாதசி என்றும் பெயராகி இந்த 2 தினங்களில் விரதம் இருந்து இறைவனை தரிசிக்க இமயமலையில் உள்ள பத்ரிநாத் திருத்தலத்தை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். மூன்றாவதாக வரக்கூடிய ஆனி மாதத்து தேய்பிறையில் அபார ஏகாதசி என்றும் வளர்பிறையில் நிர்ஜலா ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த 2 ஏகாதசிகளில் விரதம் இருந்து இறைவனை தரிசிக்க சொர்க்கம் வாசம் கிட்டும் என்று பகவான் அருள்கிறார். ஆடி மாதத்திலே வரக்கூடிய தேய்பிறையில் யோகினி ஏகாதசி என்றும் வளர்பிறையில் சயனி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 2 தினங்களில் விரதம் இருந்து இறைவனை தரிசித்தால் அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள். அடுத்ததாக வரக்கூடிய ஆவணி மாதத்து தேய்பிறையில் காமிகா ஏகாதசி என்றும் வளர்பிறையில் புத்ரஜா ஏகாதசி என்றும் அழைக்கப்படும். இந்த 2 தினங்களில் விரதம் இருந்து பகவானை தரிசிக்க சந்தான பாக்கியம் கிட்டும் என்கிறார்கள். பின்னர் எம்பெருமான் நாராயணனுக்கு மிகவும் பிடித்த மாதமாகிய புரட்டாசி மாதத்து தேய்பிறையில் அஜா ஏகாதசி என்றும் வளர்பிறையில் பத்மநாபா ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 2 ஏகாதசிகளில் விரதம் இருந்து பகவானை தரிசிக்க குடும்பத்தில் ஒற்றுமையும் நிம்மதியும் நிலைத்து நிற்க பெறுவார்கள் என்பது ஐதீகம். ஐப்பசி மாதத்து ஏகாதசியில் தேய்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி இந்திரா ஏகாதசி என்றும் வளர்பிறையில் பாபாங்குஷ ஏகாதசி என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த 2 தினங்களில் உபவாசம் இருக்க பசிப்பினி உடற்பிணி அறவே இல்லாதிருக்கும் என்பதாம். அடுத்ததாக வரும் கார்த்திகை மாதத்து தேய்பிறையில் ரமா ஏகாதசி என்றும் வளர்பிறையில் பிரபோதினி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 2 தினங்களில் விரதம் இருந்து தரிசிக்க இறைவனுக்கு பழங்கள் நைவேத்தியம் செய்த பலனோடு 21 தானங்கள் செய்த பலன்களும் கிடைக்கப் பெறுகிறார்கள் என்பது திண்ணம். அடுத்ததாக கிருஷ்ணர் கீதையிலே நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அந்த சிறப்பு பெற்ற மார்கழி மாத தேய்பிறை திதியில் வரக்கூடிய ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி என்றும் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்றும் சிறப்பு பெறுகின்றன. உற்பத்தி ஏகாதசியில் விரதம் இருந்து தரிசிக்க மோட்சம் கிட்டும் என்றும் வளர்பிறை ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் தரிசிக்க நேரடியாக வைகுண்டம் செல்லும் பாக்கியம் பெறுகிறார்கள் என்கிறார். பின்னர் தை மாதத்து தேய்பிறையில் சுபலா ஏகாதசி என்றும் வளர்பிறையில் புத்திரதா ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 2 தினங்களில் விரதம் இருந்து இறைவனை தரிசிக்க புத்திர பாக்கியம் கிட்டும் என்றும் ஒளிமயமான வாழ்வு கிட்டும் என்பது ஐதீகம். அடுத்ததாக வரக்கூடிய மாசி மாதத்து தேய்பிறையில் ஷட்டிலா ஏகாதசி என்றும் வளர்பிறையில் ஜெயா ஏகாதசி என்றும் குறிப்பிடப்படுகின்றன. இந்த 2 தினங்களில் விரதம் இருந்து இறைவனை தரிசிக்க அவர்களின் முன்னோர்கள் முக்தி பெறுவார்கள் என்பது உறுதி என்கிறது புராணங்கள். வருட இறுதியான பங்குனி மாதத்து தேய்பிறையில் விஜயா ஏகாதசி என்றும் வளர்பிறையில் ஆமலகி ஏகாதசி என்றும் பெயர் பெறுகின்றன. தேய்பிறையில் வரும் விஜயா ஏகாதசியில் விரதம் இருந்து 7 வகையான தானியங்களை ஒரு கலசத்தில் எடுத்துக்கொண்டு வரிசையாக இருப்பது போல் ஒன்றன் மேல் ஒன்றாக கொட்டி வைத்து கொண்டு அதில் மகாவிஷ்ணுவை வணங்க கடல் கடந்து வெற்றி கொடு நாட்டும் பாக்கியம் கிடைக்கும் என்கிறார்கள். அதேபோல் வளர்பிறையில் வரக்கூடிய ஆமலகி ஏகாதசி விரதம் இருக்க 1000 பசுக்களை தானம் செய்த பலன் கிட்டும் என்கிறார்கள். இது தவிர
ஒவ்வொரு மாதத்திலும் ஏதேனும் ஒரு மாதத்தில் கூடுதலாக ஒரு ஏகாதசி வர வாய்ப்பு உண்டு. அந்த ஏகாதசி கமலா ஏகாதசி என்கிறார்கள். அன்றைய தினம் விரதம் இருந்து மகாலட்சுமியை வணங்கினால் குன்றாத செல்வம் கிட்டும் என்பது ஐதீகம். எனவே இந்த 24 ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை நேரடியாக வழிபட மேலான வரங்கள் எல்லாம் நம் காலடியில் வந்து விழும் என்பது உறுதியாம். விரதத்தின் முடிவில் துவாதசி திதி அன்று தீர்த்தம் அருந்திய பின் சுண்டைக்காய், நெல்லிக்காய் மற்றும் எளிமையான அகத்திக்கீரையை உணவில் சேர்த்து விரதம் முடிக்க வேண்டும் என்கிறார்கள். இந்த ஏகாதசி விரதத்தை தெரிந்து கொள்பவர்களும் பிறருக்கு கூறுபவர்களும் பிறர் சொல்வதை கேட்பவர்களும் இறைவனுக்கு பிடித்த தொண்டர்கள் என்று சிறப்பு பெறுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற இந்த 5 பூதங்களும் கைகட்டி சேவகம் புரியும் என்கிறார்கள். இதை இறைவனே கூறியுள்ளார். எனவே இந்த ஏகாதசியை தெரிந்து கொள்ளுங்கள், பிறருக்கு கூறுங்கள், நல்லன எல்லாம் பெறுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள், நாராயணன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணமஸ்து.